பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக தர்மம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது அந்த தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதே உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்த அரங்கத்தில் இருக்க பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரர் போல் இருக்க வேண்டாம். மனிதர் காணும்படியாக ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்பினார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜபம் பண்ணும்போது உன் வீட்டு அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த அரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்த அரங்கத்தில் இருக்க பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் தங்கள் அதிக வசப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் செய்கிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்களுக்கும் மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரர் போல் முகவாடலாக இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப்படினார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த அரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலையை எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்த அரங்கத்துக்கு பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பூமியிலேயே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளுக்கு எடுக்கும், இங்கே திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியும் துருவும் அவைகளுக்கு எடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்களும் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொன்று மற்றொருவனை அவஸ்தைப்படுத்துவான். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவோ. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளே உங்கள் பரமபிதா வெளிப்பூட்டுகிறார் என்றார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவைகள் அல்லவோ. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காக கவலைப்படுகிறது. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்றுகிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் ஒன்றை போலாகிலும் முடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவோ.
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறை